புதுசாக நிறைய அட்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அபுதாபி ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்கை ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் மாறி இருக்கு. ஃப்ரீயாக எப்படி போகலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஏர்போர்ட்லேருந்து வந்தீங்கன்னா கிளாக் ரூமில் உங்கள் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு போயிடலாம். அதை பற்றி வயசானவங்களுக்கு வீல் சேர் எப்படி வாங்குறது அப்படின்ற ப்ரொசீஜர்ஸை பற்றியும் பார்க்கலாம். மாஸ்கில் நிறைய கேட்ஸ் இருக்குது. நீங்கள் கேட் நம்பர் 6ல் என்ட்ராகுங்க. கேட் நம்பர் 6 தான் விசிட்டர்ஸ் கேட்டு. நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா எவ்ரி ½ அன் ஹவருக்கு பஸ் இருக்குது. பஸ் நம்பர் 2494 மாஸ்க்குள்ளேயே வந்து இறக்கி விட்ருவாங்க. நீங்கள் காரில் வந்தீங்கன்னா கேட் நம்பர் 6ல் என்ட்ராகுங்க. ரவுண்ட் அபவுட் ரைட்டில் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் போவோம். என்ட்ரன்ஸ் 3 பக்கத்தில் உங்கள் காரை பார்க் பண்ணிக்கோங்க. விசிட்டர்ஸ் எல்லாமே சுரங்கப்பாதை வழியாக தான் மாஸ்க்கு என்ட்ரி ஆகணும். நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே சுரங்கப்பாதையை பார்க்கலாம். இந்த சர்க்கிள் மாதிரி தெரிகிற டிசைன் கீழே சூக்கல் ஜாமின்ற ஃபுட் கோர்ட்டும் ஷாப்பிங் மால்ஸும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் சில கடைகள்லாம் இருக்கும். இது வின்டர் சீசனில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏரியா ஸ்பாட் சீயிங் இந்த டூம் நைட்டில் கலர்ஃபுல்லாக ஆயிரும். அரசர்கள்லாம் போர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு சுரங்கப்பாதையை யூஸ் பண்ணுவாங்க. மக்கள் வெயில்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏசியெல்லாம் போட்டு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. இது வழியாக விசிட்டர்ஸ் மாஸ்க்கு என்ட்ரி எக்ஸிட் ஆகலாம். வாங்க நம்ம இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம். இது சூக்கல் ஜாமி. இங்கே ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் அங்கே கடைங்கள்லாம் இருக்குது. இங்கே வாஷ்ரூம், ப்ரேயர் ஹால் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. மாஸ்க்கு என்ட்ரி ஆகணும்னா QR கோடோட டிக்கெட்ஸ் தேவை. இந்த டிக்கெட்ஸ் ஃபுட் கோர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் கிடைக்கும். எஸ்கலேட்டர்லேருந்து இறங்கி ரைட்டு லாஸ்ட்டுக்கு போனால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏரியா. டிக்கெட் ஃப்ரீ. பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணால் போதும். ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் போர்ட்டல்லையும் நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் எடுக்க முடியும். எந்த நாட்டை சேர்ந்தவங்க, எத்தனை வயசு, எந்த எமிரேட்ஸில் இருக்கிறீங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். உங்கள் டிக்கெட் இப்படி தான் இருக்கும். எங்கே போனாலும் ஸ்கேன் பண்ணிட்டு தான் விடுவாங்க. இப்போ என்னோட ட்ரெஸ் கோட் மாறிடுச்சு. மாஸ்க்குள்ளே போகணுன்னா இது மாதிரி தான் ட்ரெஸ் கோட் இருக்கணும். நான் வாங்கினது 45 dirhams. இது பேசிக்கான ட்ரெஸ்ஸு. இன்னும் மாடல் டிசைன்லாம் வேணும்னா அதுக்கு மேலே வாங்கலாம். மாஸ்கில் எந்த ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுன்றதை இங்கே போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும். எல்லா ரிலீஜியன்ஸுக்கும் அலவுடு. இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்தீங்கன்னா உங்கள் லக்கேஜெல்லாம் கிளாக் ரூமில் வச்சுக்கலாம். அங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு டோக்கன் கொடுத்துட்டு உங்கள் லக்கேஜை வாங்கிக்கலாம். வயசானவங்களுக்கு வீல் சேர் வாங்கணுன்னா என்ட்ரன்ஸ் ரிசப்ஷனில் ரிக்வஸ்ட் பண்ணுன்னா கொடுத்துருவாங்க. வீல் சேர் ஃப்ரீ. பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வாங்கின இடத்துல கொடுத்துடணும். நான் இப்போ கிளாக் ரூம் பக்கத்தில் இருக்க அட்ராக்ஷனில் இருக்கேன். இப்போ தான் இது ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நம்ம எடுத்த டிக்கெட்டோட QR கோடை காமிச்சிட்டு உள்ளே போயிடலாம். இதை தியா இமர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் 360 சொல்லுவாங்க. இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸு விஷுவல்லாம் பக்காவாக இருந்தது. இதோட ஹைலைட்டு இதில் சென்சார் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் ஸ்டார்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். இதில் UAEயோட பியூட்டியையும் மாஸ்கோட ஆர்கிடெக்சரையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. சூக்கல் ஜாமியிலேருந்து மாஸ்க்கு சுரங்கப்பாதை வழியாக போகிறோம். இந்த இடத்துக்கு வரணும்னா ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க. இந்த அண்டர் கிரவுண்ட் வழி பேர் 0 tolerance பாத்து. இந்த வழியில் போகணுன்னா கிளப் காரில் போகலாம், நடந்து போகலாம், ட்ராவலேட்டர் வழியாக போகலாம். இந்த சுரங்கப்பாதை ஏசியெல்லாம் போட்டு நல்லா குளுகுலுன்னு இருக்கு. இந்த சுவரில் மாஸ்கோட கட்டிடக்கலை, தொழில்நுட்பம், இதோட சிறப்பு அம்சம்லாம் இருக்கு. நிறைய விசிட்டர்ஸ்லாம் இதை படிக்கணும்னு நடந்து போறாங்க. கிளப் கார் ஃப்ரீ. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். வீல் சேர், பேபி ட்ராலியெல்லாம் நம்ம தள்ளிட்டு போறதுனா போகலாம். அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு தனி கிளப் கார் இருக்கு. இந்த மாதிரி கிளப் காரில் அண்டர் கிரவுண்டில் போன எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருந்து. இப்போ சுரங்கப்பாதையோட கடைசிக்கு வந்தாச்சு. எஸ்கலேட்டரில் ஏறணுன்னா மாஸ்க்கு தான். விசிட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்த வழியாக தான் வரணும். நமாஸ் பண்ணணும்னா காரை பார்க் பண்ணிவிட்டு டென்ட்டில் செக்இன் பண்ணிவிட்டு நமாஸ் பண்ணலாம். ப்ரேயர் டைமில் நிறைய பேர் டென்ட்டில் டைரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. விசிட்டர்ஸாக வந்தோன்னா அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து மாஸ்க்கை சுற்றி பார்த்துட்டு கார்டனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம். இதை ஏன் கிராண்ட் மாஸ்க்குன்னு சொன்னாங்கன்னு இப்போ தான் புரியுது. செக்யூரிட்டி, கிளீனர்ஸ், கார்டனை பராமரிக்க ஆட்கள், இப்படின்னு ஏகப்பட்ட டீம் இதுக்கு பின்னாடி இருக்கு. இந்த பாலைவனத்தை எப்படி சோலைவனமாக வச்சிருக்காங்க பாருங்க. மாஸ்கில் ஒவ்வொரு இடத்துலையும் ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் இருக்கும். அங்கே நம்ம ஃபோட்டோ, வீடியோ எடுத்துக்கலாம். கார்டனை சுற்றி கலர் பூவாக அழகாக இருக்குது. ரொம்ப தூரம் நடந்து வந்து எனக்கு தண்ணி தாகடிச்சிருச்சு, தண்ணி குடிக்கிறேன். இந்த மாதிரி அங்கங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த மாஸ்கில் இருக்க மார்பிள்ஸ்லாம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் கூலிங்காக இருக்கும். சிவிக்ஸ் மார்பிள் மசிடோனியாலேருந்து கொண்டு வந்தது. இது வந்து பியூர் ஒயிட் அப்பீரியன்ஸ் கொடுக்குது. இன்டீரியர் மார்பிள் இட்டாலியன் குவாரிஸ்லேருந்து கொண்டு வந்தது. அது லக்ஸரி ஃபீலை கொடுக்குது. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஃபோட்டோ பாயிண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ரமதான் பெருநாளைக்கெல்லாம் இந்த இடத்த தொழுகைக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்போ விசிட்டர்ஸ்க்கு அனுமதி கிடையாது. ஷேக் சையத் கிராண்ட் மாஸ்க் 7 நாளுமே திறந்திருக்கும். மண்டே டு Thursday 9 PM to 10 PM. லாஸ்ட் என்ட்ரி 9:30 PM. ஃப்ரைடே 9 AM to 12 PM. லாஸ்ட் என்ட்ரி 11:30 PM. இது ஜும்மா ப்ரேயர்னால இப்படி இருக்கும். ஃப்ரைடே 3 PM to 10 PM.
லாஸ்ட் என்ட்ரி 9:30 PM. ரமதான் சமயத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் மாறுபடும். ஃபஸ்ட்டு 20 நாளைக்கு மண்டே டு சண்டே 10 AM to 6 PM. அதுக்கப்புறம் 9:30 PM to 1 AM. ஃப்ரைடே 3 PM to 6 PM. அதுக்கப்புறம் 9:30 PM to 1 AM. கடைசி 10 நாள் ரமதான் சமயத்தில் விசிட்டிங் ஹவர்ஸ் இப்படி தான் இருக்கும். மண்டே டு சண்டே 10 AM to 6 PM. ஃப்ரைடே 3 PM to 6 PM. ப்ரேயரோட டைமிங்காக விசிட்டிங் ஹவர்ஸ் மாறும். மாஸ்கோட சிறப்பு அம்சம் நோன்பு திறக்க பிரியாணி கொடுப்பாங்க. பெரிய பாக்ஸில் பிரியாணி, ஸ்வீட்டு, பழங்கள், வாட்டர் பாட்டிலு, ஜூஸ், மோர், பேரிச்சம்பழம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆல்ரெடி நான் என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது நான் நடந்துட்டு இருக்க பாதை விசிட்டர்ஸுங்களுக்குன்னு வச்சுருக்காங்க. இதில் நடந்து நம்ம மாஸ்கை சுற்றி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல ஜிம்மா ப்ரேயர், பெருநாள் ப்ரேயர், ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் நடக்கும். இதில் இருக்க சாண்டிலியர்லாம் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த சாண்டிலியர் 24 கேரட் கோல்டில் டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளைடட் வித் 24 கேரட் கோல்டு, மில்லியன் கணக்கில் சவரோஸ்கி கிறிஸ்டல் பதிச்சு வச்சுருக்காங்க. இதோட வெயிட் சுமார் 12 டன் இருக்கும். 15,500 LED வச்சு பார்க்க பிரகாசமாக இருக்குது. டூரிஸ்ட் எல்லாம் பிரமிச்சு நிற்கிறாங்க. சாண்டிலியருக்கு கீழே இருக்க கார்பெட்டில் ஜிம்மா ப்ரேயர் பண்ணுறவங்கள மட்டும்தான் அனுமதிப்பாங்க. UAEயோட ஃபவுண்டிங் ஃபாதரை அவர் மறைவுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் தான் புதைச்சிருக்காங்க. மரியாதை செலுத்துகிறவங்க அங்கே போய் மரியாதை செலுத்தலாம். அடுத்து லைட் அண்ட் பீஸ் எக்ஸிபிஷனுக்கு போகலாம். இது புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மாஸ்கை சுற்றி பார்த்துட்டு எக்ஸிட் ஆகும்போது லைட் அண்ட் பீஸை பார்க்கலாம். லைட் அண்ட் பீஸ் எக்ஸிபிஷன் லைப்ரரி பக்கத்தில் இருக்குது. லைட் அண்ட் பீஸ் எக்ஸிபிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி UAEயில் இருக்கிற பெரிய பெரிய மாஸ்கெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இது புதுசாக ஆட் பண்ணியிருக்க அட்ராக்ஷன். இதுவரையும் ஃப்ரீ, மேபி இனிமேல் டிக்கெட் போட்டாலும் போட்டுருவாங்க. இதோட ஹைலைட் என்னென்னா மக்கா மதினாலாம் சூப்பராக கட்டியிருக்காங்க.
இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூக்கல் ஜாமி ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான்.